வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த சினாரியோ பேசிஸ் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். ஏன்னா முந்தைய நாள் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு, அதுக்கு அடுத்த நாள் என்ன ஓப்பன் நடந்திருக்கு, அதில் என்ன மொமெண்டம் நடந்திருக்கு, நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது, அனலைஸ் பண்ணுறது இந்த சினாரியோ பேஸில் தான். அப்போ ஒரு ரேஞ்ச் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரேஞ்சை அபவ் பண்ணி ரொம்ப லாங்கில் இருந்த ரேஞ்சாலும் சரி, ஷார்ட்டாக இருக்கிற ரேஞ்சாலும் சரி, அந்த ரேஞ்சை தாண்டி ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்க வாய்ப்பு, இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்னு பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு லோ வைக்கும் போகுது. ஸ்பாட்டும் லோ வச்சுருக்காங்க, இதே டைம் ஃப்ரேமில் இதே இடத்துல ஃபியூச்சரும் லோ வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு ஆப்ஷன் காலையில் வச்ச இந்த இடத்துல வச்ச லோவை திருப்பி வைக்கலை. அந்த லோவுக்கு மேலே தான் அகைன் போயிருப்பாங்க. இதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அப்போ ஒரு இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி எப்படி இம்பேக்ட் ஆகுது இந்த சினாரியோ பேசிஸில் மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகும்போது, அதாவது ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் எஸ்டர்டே ஹைக்கு மேலே அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், நம்ம ஷார்ட் ரேஞ்சு, அதாவது ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் 23,200 டு 23,500. அப்போ அதில் அந்த இன்னொரு ஸ்ட்ராங்கிளுடைய எட்ஜான 23,500 ஓப்பன் ஆகுறாங்க. ஓகேவா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளுக்கு 23,300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் நம்மளுக்கு 23,467. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி தான் நம்மளுக்கு இந்த 500 கிட்ட ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் காலையில் ஓப்பனில் அதிகமாக இருக்குது. அடுத்த கான்செப்ட். ஸோ இப்போ இதையெல்லாம் வச்சவங்க இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ரிவர்சலுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அப்போ இந்த ரேஞ்சை தாண்டி ஓப்பன் ஆனவங்க இங்கே போய் ஹை வச்சுருக்காங்க. இது நேத்திக்கு நம்ம எடுத்த 23,300 புட் ஆப்ஷன் அண்டு 23,400 கால் ஆப்ஷனுடைய ஆடட் ப்ரீமியம். அந்த ஆடட் ப்ரீமியத்தை இந்த 23,400ஓட ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 23,580 சம்திங் வரும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் இங்கே போய் கீழே விழுந்திருக்காங்க. விழுந்த மார்க்கெட் திருப்பி நம்ம நேற்றுக்கு வச்ச இன்னொரு எட்ஜு 23,400 எட்ஜுக்கு வராமல் அங்கேயே திரும்பிட்டாங்க. இதில் இந்த இடத்துல நீங்கள் வரும்போது ஐவி இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி அப்படின்றது ரெண்டு பக்கம் அதிகரிச்சு. அப்போ இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி ரெண்டு பக்கம் அதிகரிச்சா என்ன, ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் ஆகி விழுந்தது, இங்கே ரிவர்ஸ் ஆகி விழுந்துட்டு மறுபடியும் போனது. இது எல்லாமே ஹை வாலட்டிலிட்டி. ஸோ அப்போ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, இந்த ஹை வாலட்டிலிட்டி அப்படின்ற இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மேலேயும் கீழேயும் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேடை ஃபிக்ஸ் பண்ணணும். அதர்வைஸ் மேலே போயிடுச்சுன்னு மேலே போனீங்கன்னா திருப்பி கீழே வரும், கீழே வந்ததுக்கப்புறம் கீழே வருதுன்னு எடுத்தீங்கன்னா மேலே வரும். அப்போ எப்போவுமே நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு லெவல் இருக்கணும். எதையுமே நீங்கள் பார்க்காம ஒரு லெவலே மார்க் பண்ணாமல் ஒரு இண்டிகேட்டர் பேஸில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அப்போ நேற்றுக்கு நம்ம ஒரு ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணோம் 23,500 டு 23,200 வரைக்கும் நம்ம ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க. நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்ச் 505, அதையும் கடந்தாச்சு. ஒயிட் ரேஞ்ச் நம்மளுக்கு 580, அங்கேயும் போயாச்சு. ஸோ இங்கே நடந்த இந்த மொமெண்டம் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத விட இந்த மொமெண்டத்தை அதாவது இதை நீங்கள் கேப்சர் பண்ணதை விட இந்த ஏற்றத்தையும் இந்த இறக்கத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுடைய ட்ரேட் காலையிலேயே முடிஞ்சிருக்கும். இவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டில் உட்காரணுன்ற அவசியமே கிடையாது. அதர்வைஸ் நீங்கள் இதுக்கப்புறம் வந்திருந்தாலும் கூட இந்த சினாரியோ பேசிஸில் இங்கே ஓப்பன், இங்கே ஷார்ட் ரேஞ்சுடைய ஹை, இங்கே ஒயிட் ரேஞ்சுடைய ஹை, திருப்பி நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்தவங்க அகைன் ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, ஆப்ஷன் ப்ரீமியம், ஆப்ஷன் கான்ட்ராக்டில் ரேஞ்ச் எப்படி இருக்குது, ஆப்ஷன் ப்ரீமியம் ஏன் லோ போடாமல் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு
அது தெரியும். அப்ப நீங்க இதெல்லாம் பார்த்து பழகியிருக்கணும். ஸோ பார்த்து பழகணும். அது இப்ப புதுசா எடுத்த உடனே உடனே பார்த்து உடனே ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டா, உங்களுடைய கேப்பபிலிட்டிய பொறுத்தது. அப்ப முன்னாடியே நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி பழக உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது ஸ்பான்டேனியஸா ஃபிங்கர் டிப்ல இருக்கும். நீங்க ஈஸியா பார்த்தோனே கண்டுபிடிக்கிற மாரி விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க பொறுத்த மட்டும் நீங்க ஐவி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல மார்க்கெட்டோட சினாரியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் கம்பைன் பண்ணி நீங்க பார்த்து பார்த்து பழகவும் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்ப 23,500 புட் ஆப்ஷன் 24,000 கால் ஆப்ஷன். பேசிக்கா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் கால் சைடு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி எடுத்துப்போம். இதுல லோயஸ்ட் புட் ஆப்ஷன் 23,500. ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் 24,000. அப்ப இத நீங்க பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் 42 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதனுடைய மிட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன? மிட் பாயிண்ட் அப்படின்றது 23,750. நியர்பை இன்னைக்கு அங்கதான் க்ளோஸ். இந்த ரேஞ்ச் எடுத்து உங்களுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த 750ன்ற ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரேஞ்ச் நீங்க எடுக்கணும். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஸ்ட்ரைக்கோ இல்ல ஒரு 6 ஸ்ட்ரைக்கோ 5 ஸ்ட்ரைக்கோ நீங்க ப்ரிடாமினண்டா அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க ரேஞ்ச் எடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ள எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்து தான் நீங்க உள்ள உங்களுடைய வர்த்தகத்தை செய்யணுமே ஒழிஞ்சு எந்த ரேஞ்சுமே இல்லாம டைரக்டா நீங்க வெறுமனே பார்த்துட்டு அதை கால்குலேட் பண்ணாம மேலே போயிட்டாங்க. கிரீன் 1 ஹவர்ல வந்து கிரீன்ல முடிஞ்சிச்சு, அடுத்து கிரீன்ல தான் போகும். 1 ஹவர்ல வந்து ரெட்ல முடிஞ்சிச்சு, அடுத்து ரெட்ல தான் போகும். இப்படிலாம் எடுத்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்ண பாருங்க. அப்ப நம்மளுக்கு 23,750 எவ்வளோ எடுத்துக்கலாம். 23,750 கால் ஆப்ஷன் போட்டு ஏன் அந்த 23,750ன்னு பர்ஃபெக்டா நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு மல்டிபிள் ஹெச் கால் சைடு இருக்கும்போது முடிஞ்சிருக்க இடத்த வச்சு நம்ம ரேஞ்ச் எடுக்கலாம். ஓவரால் இங்க வந்து நம்மளுக்கு பெரிய ரேஞ்ச் இருக்கு. 750ல முடிஞ்சாலும் அதை தாண்டி 250 பாயிண்ட் இருக்க கால் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். அப்ப 23,750. ஸோ 23,750 உடைய க்ளோஸ் 750 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 69, 750 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 114. இதை நீங்க கணக்கில் வச்சு அப்ப 69 அப்படின்னா இதை மைனஸ் பண்ணா 750, 819. அப்ப 23,819 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அதே மாதிரி 23,750 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 23,636 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச். ஸோ இதை தாண்டி இந்த ஆடர் ப்ரீமியத்தை ப்ளஸ் பண்ணி அதை வந்து கால் ஆப்ஷன் கூட ப்ளஸ் பண்ணணும், புட் ஆப்ஷன் கூட மைனஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் ரேஞ்ச். அப்போ எவ்வளோ? 69 ப்ளஸ் 73, 183. அப்போ 23,750ஓட 183 ப்ளஸ் பண்ணிக்கிங்க. 23,750ஓட புட் ஆப்ஷனோட 183 மைனஸ் பண்ணிக்கிங்க. இது ஒயிட் ரேஞ்ச். ஓகேவா? அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சும் ஒயிட் ரேஞ்சும் எடுத்து வச்சுட்டு இதுக்கு நடுவில் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, சினாரியோ பொறுத்த மட்டும் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி இம்ப்ளைடு வால்டிலிட்டி மூலியமா கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு ஹைப் ஆகுறாங்க. ஸோ லோயரும் ஹையரும் வச்சு மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்ம எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும், எதுக்குள்ள இருக்க முடியும்னு பார்க்கலாம். ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஹை அண்ட் லோ, அதாவது ரொம்ப ஹையிலே இருக்காங்க, ரொம்ப லோவில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. 10க்குள்ள இருந்தா ஒரு மாதிரி, ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி வந்து 10க்குள்ள இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். 10 to 15க்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ 15 to 20 இருந்துச்சுன்னா அப்போ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்ப 20க்குலாம் மேல போய் 30, 40ன்னு போயிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ரொம்ப ரொம்ப ஹைலி வால்டிலைல் ஆகும். இதுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட். அப்ப இதுலயுமே நீங்க ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேட்டிவான
ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கணும். அதை தாண்டி தான் நீங்கள் மற்றதை ட்ரை பண்ணணும். அப்போ இந்த 23,750 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு கால் புட் சைடு ஆவரேஜாக 16, கால் சைடு கம்மியாக இருக்காங்க. மார்க்கெட் மேலே போய் முடிஞ்சாலும் நம்மளுக்கு புட் சைடு வந்து இங்கே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஒரு பெரிய ரிவர்சல் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேரை பை பண்ண வச்சிருக்கலாம். ஆர்எல்ஸ் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கலாம். ரெண்டுமே நடந்திருக்கலாம். இது வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து அமையும். சரிங்களா? அப்போ இந்த எப்படி க்ளோஸ் வச்சுருக்காங்க, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறாங்கன்றதை பார்க்கலாம். ரெண்டாவது மெயின் விஷயம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது, இந்த பிடிஎஸ்டி அண்ட் எஸ்டிபிடி இந்த கேப் அப். ஏன்னா நேற்றுக்கு நம்மளுக்கு கேப் டவுன், இன்னைக்கு நம்மளுக்கு கேப் அப். பேசாமல் நம்ம இதிலே எடுத்துட்டோம்னா நம்மளோட ட்ரேட் முடிஞ்சிடும். இதிலே நம்ம செம்ம ப்ராஃபிட் பார்த்துடும். எடுத்த உடனே அப்படி நினைக்காதீங்க. முதல்ல இன்ட்ராடேல நடக்கிற மொமெண்டத்தை நீங்கள் கேப்சர் பண்ணுங்க. அப்புறம் ஓவர் நைட்டு போய் அதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ரிஸ்க் அப்படின்றது ஒரு நைட்டில் நீங்கள் என்ன வேணால் நடக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லை எஸ்ஜிஎஸ் நிஃப்டியோ எந்த நியூஸ் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். உங்களுடைய பொசிஷன்ஸை நம்ம அடுத்த நாள் காலையில் எப்படி வேணால் காலி பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஓவர் நைட் ரிஸ்க்குன்றதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு 3 to 4 years 5 years தான் ஆச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி, குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 3 years தான் இருக்குனாலே நீங்கள் தவிர்த்துலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ரேஞ்சுக்கு மேலே முடியும் போது எப்படி, கீழே முடியும் போது எப்படி, ஐவி எப்படி இருக்காங்க, ஆக்டிவ் கான்ட்ராக்டில் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் நேற்றுக்கு நம்ம எடுத்ததை விட இன்னைக்கு எப்படி இருக்காங்க, இன்னைக்கு க்ளோஸ் எந்த இடத்துல வச்சுருக்காங்க, ஸோ நேற்றுக்கு எந்த மாதிரி ட்ரேட் நடந்திருக்கு, இன்னைக்கு எந்த மாதிரி ட்ரேட் நடந்திருக்கு, இப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அடுத்த நாள் கேப் அப்லேயே ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும், இதெல்லாம் ஒரு நோட்ஸில் நீங்கள் எழுதணும். ஒரு கேப் டவுன் மார்க்கெட், அடுத்து கேப் அப் மார்க்கெட். ஸோ இதில் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட ரேஞ்ச் எல்லாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேஞ்ச் எல்லாம் பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகி அகெயின் மேலே போய் இன்னொரு ரேஞ்ச், நம்ம ஒரு ரேஞ்ச் சொன்னோம், நம்ம 23,500 அண்ட் 23,500 இது கால் ஒன் புட்டு. இங்கே மேலே 24,000, கீழே 23,000. இதனுடைய மிட் பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் 23,250, 23,750. இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்கிறது இந்த மிட் பாயிண்ட்ல, அதாவது 23,500க்கும் 24,000. அப்போ இதுக்கு மேலே க்ளோசிங், இதுக்கு நியர்பை தான் நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி நாளைக்கு ஓப்பன் ஆகுறாங்களா, இந்தந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்குது, நாளைக்கு ஓப்பன் ஆகுறாங்களா அந்த மாதிரி, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதி வைக்கணும். வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் எழுதி வைக்கணும். ஜஸ்ட் அபவுட் நம்ம வந்து ஒரு இதை வந்து மார்க் பண்ணிட்டோம், அப்படியே சேட்டில் போய் நம்ம லைனை மார்க் பண்ணி வச்சுட்டு ஓகே அவ்வளோதான் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைன் மட்டும்தான் இருக்கும், டேட்டா இருக்காது. அப்போ டேட்டாவை டெய்லியுமே நீங்கள் எழுதணும். ஐவி எழுதணும், ரேஞ்ச் எழுதணும், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எழுதணும், மார்க்கெட் சினாரியோ முந்தைய நாளோட இன்னைக்கு ஓப்பன் ஆகி இன்னைக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்கன்றதை எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது எந்த இடத்துல தெரியும். அப்போ தான் நம்ம இந்த பிடிஎஸ்டியோ எஸ்டிபிடியோ நம்மளால் எடுக்க முடியும். இதை தாண்டி இந்த ரேஞ்சுமே எதுவுமே உங்களுக்கு டேட்டாவே இல்லாமல் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது பிளாங்காக இருக்கும். மைண்ட் வந்து கடிவாளம் கட்டாத குதிரை எப்படி ஓடுமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை எழுதணும். டேட்டாவை எழுதி வச்சிங்கன்னா தான் அது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நாளைக்கு முடிய போகிறதில்ல, மார்க்கெட் நம்மளுக்கு காலங்காலமாக இருக்க போகுது. அப்போ அதனுடைய ரேஞ்சை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு ஒரு அனலைசிஸ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, டேட்டாவாக எழுதுங்க. நேற்றுக்குமே நம்ம வந்து இதில் பேங்க் நிஃப்டியில் சொல்லுங்க, நம்ம 49,500 தான் ரேஞ்சு, ஓகேங்களா. ஆனால் இன்னைக்கு ஓப்பன் வச்சது எங்கே, நம்மளுக்கு அந்த 49,500க்கு மேலே தான் ஓப்பன். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரேஞ்சை உடச்சிட்டாங்க, அவ்வளோதான். ரேஞ்சை உடச்சிட்டாங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்கனாலே ஓப்பனுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ரேஞ்ச் நம்மளுக்கு மேலே தான் போக போகுது. ஸோ அந்த ரேஞ்ச் எங்கே வரைக்கும் போயிருக்கு, நம்மளுக்கு 50,000 வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அங்கே போனோடனே ஒரு சின்ன சைட் வைஸ், ஏன்னா அது ஒரு ரவுண்ட் நம்பர், போனோடனே சைட் வைஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ தான். ஸோ ஒரு ரேஞ்ச் எடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எந்த ரேஞ்சுமே இல்லாமல், எந்த கால்குலேஷனுமே இல்லாமல் ரொம்ப பிளைண்டாக பிளாங்காக மார்க்கெட்டை பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸ் எடுத்து பழகுங்க. அந்த டேட்டாஸ்குள்ளே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ கடைசியா ஒருத்தருக்கு சொல்லிக்கிறேன். காலையில ஒருத்தர் வந்து நோ யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது என்ன அர்த்தத்துல போட்டாருன்னு தெரியல. ஸோ நோ யூஸ்ன்னு நினைச்சிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்கலாம் தயவு செஞ்சு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பாருங்க. நன்றி, வணக்கம்.